நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருப்பது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் குறித்து. இந்தியாவில் மொத்தம் உள்ள 543 மக்களவைத் தொகுதிகளுக்கும் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. முதற்கட்ட தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. 7வது கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை எண்ணப்பட்டு முடிவுகள் தெரிய வரும். மக்களவைத் தேர்தலில் எந்த தேசிய கட்சி சிறப்பாக செயல்பட்டது? பாஜக தலைமையிலான தேசிய கட்சியா, காங்கிரஸ் தலைமையிலான தேசிய கட்சியா அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மக்களவைத் தேர்தலில் முக்கியமான 5 விஷயங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அது என்ன 5 விஷயங்கள்? 1. தேச பாதுகாப்பு. 2. தேசத்தின் பொருளாதார வளர்ச்சி. 3. தேசத்தின் உள்கட்டமைப்பு. 4. தேசத்தின் உள்நாட்டு உற்பத்தி. 5. இந்திய மக்களின் அடிப்படை தேவைகள். இந்த 5 விஷயங்களையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 5 விஷயத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய தேசிய கட்சி எந்த கட்சி அப்படின்றதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேச பாதுகாப்பு அப்படின்னு பார்க்குறப்ப பக்கத்தில் இருக்கிற நம்ம அண்டை நாடான பாகிஸ்தான்லேருந்து நமக்கு தீவிரவாத ஊடுருவல் பெரிய தொல்லையை கொடுத்துட்டு இருப்பாங்க. சைனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லை கோட்டுக்கிட்ட, அதாவது 2 நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லை கோட்டுகிட்ட அவங்க நம்ம எல்லை கோட்டை ஆக்கிரமிப்பதில் அவங்க நமக்கு கொடசலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையுமே இவங்க 2 பேரும் பாஜக தலைமையிலான அரசு இருக்கும்போது கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. ஏன்னா பாஜக தலைமையிலான அரசு தேச பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும்ன்றது உலகறிந்த விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி. 2014ஆம் ஆண்டு திரு மோடி அவர்கள் பொறுப்பேற்கிற போது இந்திய பொருளாதாரம் உலக அரங்கில் 11வது இடத்துல இருந்தது. தற்போது இந்திய பொருளாதாரம் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. எவ்வளவு 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது, எந்த அளவிற்கு வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது என்று நாமே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கட்டமைப்பு. தேசத்தோட உள்நாட்டு கட்டமைப்பு கடந்த 10 வருடங்களாக உலக நாடுகளே வியக்கும் வண்ணம் பிரம்மாண்டமாக அதிகப்படியான வளர்ச்சியை எட்டியுள்ளது. அதுவும் பாஜக அரசினால தான் இது சாத்தியமாயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தி. உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்ததுனால தான் நம்ம உலக பொருளாதாரத்தில் நமக்கு 11வது இடத்துலேருந்து 5வது இடத்திற்கு நாம் முன்னேறி இருக்கிறோம். இதுவும் பாஜக அரசினால தான், பாஜக அரசு செய்த மிகப்பெரிய சாதனையாகும். உலக பொருளாதார நாடுகளில் முதலிடத்தில் அமெரிக்கா இருக்குது, 2வது இடத்துல சைனா இருக்குது, 3வது இடத்துல ஜெர்மனி இருக்குது, 4வது இடத்துல ஜப்பான் இருக்குது, 5வது இடத்துல நாம் இந்தியா இருக்கிறோம். ஆனால் இந்த ஜப்பானையும் ஜெர்மனையும் நாம் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஒரு 4 வருடம் 5 வருடம் போதும். கடுமையாக உழைத்தோம்னா இந்த 2 நாடுகளையும் ஓவர்டேக் பண்ணி நாம் 2029-30 உலக பொருளாதார நாடுகளை நம்ம 3வது இடத்தை நிச்சயமாக எட்ட முடியும். இதை பிஜேபியோடைய தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக திரு மோடி அவர்கள் இந்த இலக்கை சாதித்து காட்டுவார் அப்படின்றத நமக்கு ஏற்கனவே 11வது இடத்துலேருந்து 5வது இடத்துக்கு கொண்டு வந்தவர் 5வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கு கொண்டு வந்துடுவார்னு ஒரு நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில் இந்த தேர்தல் அறிக்கையில் ரொம்ப முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது 70 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாத்துக்குமே இலவச சிகிச்சை வழங்கப்படும், மருத்துவ சிகிச்சை வழங்கப்படும்னு பிஜேபி தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் மிகவும் வரவேற்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த 5 முக்கியமான விஷயத்தில் இந்திய மக்களின் அடிப்படை தேவைகள். இந்திய மக்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படின்னு பார்க்குறப்ப பாரதிய ஜனதா பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க கடந்த 10 வருஷத்தில். ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம் மூலமாக இந்திய குக்கிராமங்களுக்கெல்லாம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக ஏழை எளிய மகளிர்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. முத்ரா திட்டத்தின் கீழே சிறு குறு வியாபாரி, அதாவது இந்தியா முழுவதும் உள்ள சிறு குறு வியாபாரிகளுக்கு முத்ரா திட்டத்தின் மூலம் நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. முத்ரா திட்டத்தோடைய அந்த கடன் தொகை 10 லட்சமாக இருந்த லிமிட்டு இப்போ பாஜக இந்த தேர்தல் அறிக்கையில் 20 லட்சமாக உயர்த்திருக்கிறாங்க. இது மிகவும் வரவேற்கக்கூடியது. இதோடு மட்டும் இல்லாமல் தெருவோர சாலை ஓர
சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் வழங்கும் திட்டத்திலையும் நிறைய சாலையோர வியாபாரிகள் பயன்பெற்றிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வீடு திட்டத்தில் இந்தியா முழுவதும் நிறைய பயனாளர்கள் பயன்பெற்றிருக்காங்க. பாஜகவுடைய அந்த திட்டம் மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதமர் மருத்துவ காப்பீடு. அந்த பிரதமருடைய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் யாரெல்லாம் பிரதமரை வந்து பழித்து பேசுகிறாங்களோ அவங்க தான் அதிக அளவில் இந்த பிரதமருடைய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பயனடைஞ்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறு குறு நலிவுற்ற விவசாயிகளுக்கு, இந்திய விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் வழங்கும் திட்டம் பாஜக அரசால் ஏற்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக விவசாயிகளுடைய அமோக ஆதரவுடன் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீட்டு திட்டம். இந்திய விவசாயிகளுக்கு இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம், நன்மை பயக்கக்கூடிய திட்டமாக உள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் அந்த கொரோனா சமயத்தில் 2019 to 20 இலவச அரிசியும் 1 கிலோ பருப்பும் மத்திய அரசால் இலவசமாக மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது அனைத்து ரேஷன் கடைகளுக்குமே வழங்கப்பட்டு வருகிறது. கொரோனா பீரியட்னு சொல்லும் பொழுது 2019 to 20 சைனாவிலிருந்து இந்த கொரோனா வைரஸ் உலகமெல்லாம் பரவுது. சில உலக நாடுகள் அவங்க நாடுகளை பற்றி கூட கவலைப்படலை. அதாவது சில பேர் இருக்காங்க, நமக்கு ஒரு கை போனாலும் பரவாயில்ல, எதிராளிக்கு 2 கை போகணும் அப்படின்னு சில ஜென்மங்கள் இருக்குங்க. அவங்கெல்லாம் பாருங்க, ஐயோ கொரோனா வைரஸ் ஃபுல்லும் பரவுது, இந்தியாவில் 140 கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்க, அங்கே கொரோனா வைரஸ் தீவிரமாக பரவுச்சுன்னா பாதி மக்கள் தொகை காலியாயிருவாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமும், வெளியில் வந்து அப்படியே ஒரு கவலையாக இருக்கிற மாதிரி ஒரு அறிக்கையை அவங்க வெளியிட்டாங்க. திரு மோடி அவர்கள் இந்த கொரோனா வைரஸை ஒரு சவாலாக நினைத்து லாக்டவுனை போட்டு கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தி இந்தியாவிலேயே கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிச்சி அதை இந்திய மக்களுக்கு இலவசமாக வழங்கி கிட்டத்தட்ட 140 கோடி மக்களை திரு மோடி அவர்கள் உயிரை காப்பாற்றியிருக்கிறாரு, இந்தியர்களை. சில லட்சக்கணக்கான மக்கள்கள் இந்த கொரோனா தொற்றில் துரதிர்ஷ்டவசமாக பலியாகிவிட்டார்கள். அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. 140 கோடி மக்களையும் திரு மோடி அவர்கள் தன் சொந்த பிள்ளையாக நினைத்து படாத பாடுபட்டு 24 மணி நேரமும் தூங்காமல் அள்ளும் பகலும் கொரோனாவை இந்தியா விட்டு ஒழித்தே தீர்வுன்னு சபதமெல்லாம் எடுத்து அதை கட்டுப்படுத்தி இப்போ ஓரளவுக்கு மக்கள் வந்து நாம் வந்து இப்போ நல்லா இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் திரு மோடி அவர்களின் தலைமையிலான பாஜக அரசு தான்றதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதோடு மட்டுமல்லாமல் நாம் இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம், கொரோனா வைரஸில் தப்பிச்சு உயிரோடு இருக்கிறோம்னா அதுக்கும் காரணம் திரு மோடி அவர்களின் தலைமையிலான பாஜக அரசு தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளிலும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதியிலும் பாஜக மற்றும் பாஜக கூட்டணிக்கு மக்கள் ஒரு திரு மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஒரு மனசாட்சியோட வாக்களிக்க வேண்டும். பார்லிமெண்ட்டில், அதாவது நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றப்படணும்னா 3/2 வாக்குகள் வேண்டும். அங்கே 543 மக்களவை தொகுதியில் ஒரு 365 எம்பிக்கள் இருந்தால் தான் 543 எம்பிக்களில் 365 எம்பிக்கள் ஒரு மெஜாரிட்டியான கட்சிக்கு இருந்தால் தான் அந்த கட்சியால் ஒரு முக்கியமான மசோதாக்களை யாருடைய தயவுமின்றி தன்னிச்சையாக நிறைவேற்ற முடியும். அதனால் பிஜேபிக்கு இந்த முறை இந்திய மக்கள் கிட்டத்தட்ட 400 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறும் வகையில் ஒரு இமாலய வெற்றியை தந்து திரு மோடி அவர்களின் கரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும். தமிழகத்தில் தேசிய கட்சிக்கு தான் மக்கள் தங்கள் ஆதரவை வழங்க வேண்டும். மாநில கட்சிகளுக்கு ஏற்கனவே 2014 வருடத்தில் அதிமுக பெருவாரியான இடங்களை மக்களவைத் தேர்தலில் வென்றாங்க. 2019 திமுக மக்களவைத் தேர்தலில் பெருவாரியான இடங்களை வென்றாங்க. அதனால் தமிழகத்துக்கு என்ன பயன் இருந்துச்சு? ஒரு பயனும் கிடையாது. அதனால் இந்த முறை மக்கள் தெளிவாக சிந்தித்து தேசிய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். எந்த தேசிய கட்சிக்கு வாக்களித்தால் தேசத்திற்கு நன்மை கிடைக்கும், தேசம் வளர்ச்சி பெறும், தேச மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு தேசிய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். என்னை கேட்டால் பாஜகவுக்கு வாக்களிங்கன்னு தான் சொல்லுவோம். அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் மும்முனை போட்டி நிலவுகிறது. மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான
ஒரு கூட்டணியும், திமுக தலைமையிலான ஒரு கூட்டணியும், அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் இருக்குது. இதோடு மட்டுமல்லாமல் எளிய பிள்ளைகள், தம்பிகள் அவங்களும் ஒரு சின்ன டீமாக களத்தில் இருக்காங்க. இருந்தாலும் இந்த 3 கட்சிகள் தான் மிகப்பெரிய ஒரு மும்முனை போட்டி நிலவுகிறது. இதில் மக்கள் தங்களுடைய பொன்னான வாக்குகளை வீணடித்து விடக்கூடாது. பாஜகவிற்கு வாக்களித்து பாஜகவை அமோகமாக 40க்கு 40 வெற்றியடைய செய்ய வேண்டும். தேர்தல் நியாயமாக நடைபெற வேண்டும். மக்கள் வாக்களிப்பதற்காக வேறு எந்த விஷயத்திலும் மயங்காமல் தன்னிச்சையாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.